வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிராக்டருக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். அதோட ஆடியோ கிளாரிட்டி பாருங்கள் எப்போ இருக்குன்ட்டு. ஃபஸ்ட் குவாலிட்டியான ஆடியோ குவாலிட்டி, ஒரிஜினல் ஐசி நம்ம பயன்படுத்துறதுனால ஆடியோவுமே ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. தெளிவான ட்ரிபிள், அடைக்காமல் ட்ரிபிள். ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எஸ்டி மேக்கில் ரெகுலேட்டர் இதில் நான் பயன்படுத்தியிருக்கேன். ஒரிஜினல் எஸ்டி மேக்கு பக்கா குவாலிட்டியாக இருக்கும். இந்த இடத்துல ஹீட் சிங்கில் நம்ம ரெகுலேட்டர் இந்த மாதிரி ஃபிட் பண்ணுறப்போ மைக்கா ஹீட் வச்சு பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். ரெண்டாவது, நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர் வச்சுருக்கிறது எதுவும் ட்ரையில் கழட்டு விழுந்தால் கூட நமக்கு வந்து பாடியில் டச் ஆக வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த டைப்பில் மைக்கா வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஆடியோ குவாலிட்டி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இது ஒரு டைப்பு பாருங்கள், கெப்பாசிட்டி எப்படி நான் மாட்டியிருக்கேன்ட்டு. இந்த மாதிரியும் மாட்டலாம். ஒரே போர்டு தான், அந்த ஒரு போர்டை எத்தனை விதமாக ரெடி பண்ணலாமோ நம்மளோட கிரியேஷன் வச்சு ரெடி பண்ணிக்கிறது தான். ரொம்பவுமே காம்பேக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த ஹைட்டில் வந்துருச்சு உங்களுக்கு. இதுலேயுமே ஹைட்டில் இடிக்காது. இதை பாருங்கள், இந்த ஹைட்டுக்கும் பாருங்கள் கேப் இருக்கும். நம்ம ஒயர் அப்படியே சால்டிங் பண்ணிக்கலாம். அதனால் இந்த டைப்பில் நான் போர்டு போட்டதுக்கு காரணம் இது தான். மார்க்கெட்டில் உள்ள போர்டெலாம் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் வந்துடும். இந்த டைப்பில் வரதுனால போர்டு வந்து இவ்வளோ தூரம் உங்களுக்கு அடைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இன்கேஸ் இதில் கஸ்டமர் இன்னொரு 2 சேனலுக்கு போர்டு கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபிட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இதில் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு போர்டு எடுத்து நம்ம இந்த இடத்துல தாராளமாக ஃபிட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த 2 ஸ்க்ரூவை கழட்டிட்டு இந்த போர்டை இங்கே ஏற்றிக்கலாம். இடையில இருக்கிற இடத்துல ஒரு போர்டு, புது போர்டு ஃபிட் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் இந்த மாடலில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே வண்டி செட்டு 2.1லாம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். ஒன் சைடு நம்ம இது ஓரங்கட்டி இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த இடம் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருக்கும். 1313ல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒன் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்துடும். இந்த ஒன் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபெட்டு போர்டு போட்டு தாராளமாக பண்ணலாம். ஏன் இதை போட்டு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கும். டிடிஎஸ் சீரியஸ் இந்த 7379 7377 விட இது நல்லா தான் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது இதுதான் பயன்படுத்துகிறேன். ஒரு சில பேர் கேட்குறாங்க, ஏன் அந்த போர்டெலாம் நீங்கள் என்ன போடலை அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பர்சனலாக அந்த போர்டு செட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கஸ்டமரும் ஒரு மாதிரி கேஸ்ட்டு வருவாங்க. நம்ம எல்லாருக்கும் வந்து அந்த போர்டெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுக்க முடியாது. இது வந்து எல்லாருக்கும் மேட்ச் பண்ணி கொடுக்கலாம். காலங்காலமாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராடக்ட் தான் இது. அதனால் இது வந்து நான் இந்த மாடலில் நான் போட்டிருக்கேன். இதுக்கு காரணம் இது தான். ஏன்னா இது இந்த டைப்பில் போட்டு ஏன் போட்டிருக்கீங்கன்னு சில பேர் கேட்டாங்க. அதுக்காக நான் இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன். பார்த்துக்கோங்க. இது இப்படி தான் ஃபிட்டிங் பண்ணலாம். இது மாதிரி தான் பண்ணணுமான்னு கிடையாது. நிறைய டைப்பில் ஃபிட் பண்ணலாம். பேனலு நம்ம பேனல் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது க்ரீன் கலரு, நல்லா பார்க்கறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். நம்மளோட நேம் தான் அது. வின்ட்ரானுங்கிறது நம்ம நேம் தான். வின்டெக்கு இன்னொரு 2-3 நேம் நம்ம வச்சுருக்கோம். எல்லாமே நம்ம நேம் தான். ஆடியோ கிளாரிட்டி இப்போ பார்க்கலாம். இது பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடைக்காமல் வரும் பேஸு. இதை நீங்கள் வந்து காருக்கே பயன்படுத்தலாம். காருக்கு ஒரு 4440 போட்டு பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம். நிறையா கொடுத்துட்டு தான் இருக்கும். ஏன்னா லோ பட்ஜெட்டில் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1500க்கு 100% ஒர்த்தான ஆம்பிளிஃபையரு. இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது. இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது. இப்போ நீங்கள் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலுமே, நீங்கள் வெளியூரில் கூட இருக்கலாம், என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலுமே உங்கள் ஊர் சைடில் உள்ள மெக்கானிக்கல்கிட்ட கொடுத்து நீங்கள் இதை ரீஒர்க் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஐசியே ஃபால்ட் ஆகுது அப்படின்னா இந்த 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு ஐசி இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இதான் ஐசி டைப். நமக்கு அது ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டிங்கனாலுமே இந்த இது நமக்கு ட்ராக்லாம் கட் ஆகிற பிரச்சனை வராது நம்ம போர்டில். ஏன்னா நம்ம பிசிபி நல்லா தரமான பிசிபி போட்டதுனால இந்த பிரச்சனை கிடையாது. இதில் ஹீட் சிங் போட்டாலும் கட் ஆகாது. இது வந்து போடுறப்ப என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஹீட் சிங் போட்டதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக டைட்டு வச்சிடணும். ஹீட் சிங்கை ஃபுல் டைட்டு கீழே இறக்கிட்டு கம்பி வளைச்சி விட்டு அப்புறம் சால்டிங் வைக்கணும். லூஸ் கான்டாக்டாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக கட் ஆகும். நமக்கு இந்த பிரச்சனை சொன்னவங்களுக்காக நான் இந்த தீர்வு சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிரைவர் கூட வாங்கியிருக்கீங்க நிறைய பேர், அவங்களுக்காக இந்த இதை சொல்கிறேன். ஹீட் சிங் மாட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடைசி வரைக்கும் நம்ம தள்ளிடுங்க. இது ஃபுல்லாக இழுத்துட்டு கம்பியை நல்லா டைட் பண்ணிட்டு வளைச்சி விட்டுட்டு வெட்டிடுங்க. வேணும் இல்லை உங்களுக்கு இந்த இது ரிஸ்க்காக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இது பாருங்கள், நான் வந்து பேஸ்ட்டு ஊற்றிருக்கேன். குயிக் பேஸ்ட் ஊற்றிருக்கேன். இதில் இந்த கெப்பாசிட்டருக்கு இடையில குயிக் பேஸ்ட் ஊற்றிருக்கேன். அந்த மாதிரி கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இதில் வந்து ஃபால்ட்டுங்கிறது வந்து வராது. இதெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ ப்ராடக்ட் கிடையாது. மார்க்கெட்டில் வர ப்ராடக்ட், டெல்லி ப்ராடக்ட் மாதிரி இந்த ப்ராடக்ட் கிடையாது. இதெல்லாமே நம்மளால் ஹேண்ட்மேடில் செய்கிறது. ஒன்று நம்ம கையால் தான் சால்டிங் வைக்கிறோம், வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறது தான். அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் mm பியூர் காப்பரில் நம்ம போட்டிருக்கோம். குந்தன் கம்பெனி ஒயர் தான் போட்டிருக்கோம். நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இந்த ஒயரு. 3 லேயர் ப்ரொடக்ஷன். இது அவங்க பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். கெப்பாசிட்டர் எல்லாமே கெல்ட்ரான் போட காரணம்னு கேட்டிங்கன்னா ஆடியோ கிளாரிட்டிங்கிறது வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும். நீங்கள் 6 மாதம் கழிச்சு இந்த ஆம்பிளிஃபையரை நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கனாலுமே இதே கிளாரிட்டியில் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால தான் கெல்ட்ரான் யூஸ் பண்ணுறோம். நிறைய ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வருது, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்குது. அந்த கெப்பாசிட்டர்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஆடியோ கிளாரிட்டி தான் கிடைக்கும் நமக்கு. பவர் ஆம்பிளிஃபையர் தான் மெயின். நமக்கு இந்த செக்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அவுட்புட்டே கிடைக்கும். இந்த பவர் ஆம்பிளிஃபையர் செக்ஷனில் என்னென்ன நம்ம வேலை பார்க்குறோமோ இதை பொறுத்து ஆடியோ குவாலிட்டியும் உங்களுக்கு மாறும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போர்டு இருக்குது, இதில் வந்து இப்போ இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலான கெப்பாசிட்டர் பிஎஃப் எல்லாமே போட்டுட்டு ஹீட் சிங்கும் ரொம்ப இப்போ வீக்காக போட்டிங்க, இந்த கெப்பாசிட்டர்லாம் எல்லாமே போடலை, சும்மா ஏதோ பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஓடும், ஓடாமல் கிடையாது. ஏன்னா நிறைய ப்ராடக்ட் வருது, ஓடும். அதோட பர்ஃபார்மன்ஸு எவ்வளோ நாளைக்கு நீடிக்குங்கிறது தெரியாது. அதனால் ஒரு ப்ராடக்ட் நம்ம பார்த்து பண்ணுறோம். அதுக்கு உண்டான சப்போர்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிது. அது புரிய வைக்க முடியல, ரொம்ப பேருக்கு புரிய வைக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு போட சாம்பிள் செக் பண்ணதுக்கப்புறமா அவங்களா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மள்ட்ட ஆர்டர் சொல்கிறாங்க. அதுவுமே நம்ம வரவேற்கிறதுக்கு தான். ஏன்னா எடுத்தோடனே நானே இருந்தாலுமே ஒரு ப்ராடக்டை வாங்குறதுக்கு யோசனை தான் பண்ணுவேன். அதனால் வாங்கி செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ப்ராடக்ட் வாங்கினவங்களுக்கு ரொம்ப நன்றி. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம். அதை தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஃபீட்பேக்கு சொல்லுங்கள், சொன்னீங்கன்னா நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஏதோ தப்பு இருந்தது அப்படின்னா நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக பண்ணிக்கிறேன். பேனல் பார்த்தீங்கன்னா நல்ல லுக்காக இருக்கும். இது கிளாஸ் டைப்பு பேனலு. லைட்டு வந்து பளிச்சுன்னு அடிக்கிறதுனால கை வச்சு மறைச்சிட்டு இருக்கேன். இது ஐப்ளே போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐப்ளேங்கிற பிராண்டோட தான் யூஸ் பண்ணுறோம். அதில் பெரிய ஏசி வச்ச போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். இதில் எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட் பயன்படுத்துகிறோங்கிறது வந்து நம்ம குவாலிட்டியில் எந்த குறையும் வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இதில் டீட்டெயிலாக சொல்கிறோம். இதை பார்த்து நீங்கள் ரெடி பண்ணால் கூட ஓகே தான் உங்களுக்கு. நம்மகிட்ட ப்ராடக்ட் வாங்கினவங்களுக்காக இவ்வளோ டீட்டெயில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் என்னால் முடிஞ்ச இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஆடியோ டெஸ்ட்டு பார்க்கலாம். என்கிட்ட இப்போ இருக்கிற சாங்கை போட்டு காட்டுறேன், பாருங்கள். இந்த ரிமோட்டு தான் வரும், நல்ல குவாலிட்டியான ரிமோட்டு. சின்ன ரிமோட்டை காட்டிலும் இது வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். பேட்ரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து AAA பேட்ரி 2 போடுற மாதிரி உள்ள மாடல் இது. இந்த மாதிரி தான் நம்ம ரிமோட்டை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஆடியோ கிளாரிட்டி பாருங்கள். பக்கம் நானே, இட பக்கம் நானே, தலை மேல ஆகாயம் மொத்தம் நானே. தப்பும் நானே, ரைட்டும் நானே, தப்புக்கும் ரைட்டுக்கும் அப்பன் நானே. என்னோட முடிவெல்ல யாருமில்ல சூரனிங்க நானே. இது பார்த்தீங்கன்னா இப்போ டவர் பாக்ஸில் ட்ரைவ் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. டவர் பாக்ஸில் ஓடிட்டுருக்கு. நம்ம ரெடி பண்ண டவர் தான் அது. நம்ம ஹேண்ட்மேடாக ரெடி பண்ணது. ஒரு 4 வருஷமாக நம்மள்ட்ட இருக்குது. நம்ம ரொம்ப நாளாக வச்சுருக்கோம். இதில் தான் போட்டு நான் டெஸ்ட் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன். இது ஒரு மாடல் நம்மகிட்ட இருக்குது. இதெல்லாம் வந்து 8 இன்ச்சு சிங்கிள் ஸ்பீக்கர் போட்டது. இது வந்து 2 8 இன்ச்சு போட்டு கிராஸ் ஓவர் போட்டு ரெடி பண்ண மாடல் இது. இது நம்ம 5.1 ஆம்பிளிஃபையருக்காக உள்ளது. கீழே உள்ள ஆம்பிளிஃபையர் தான் நம்மளோட ரொம்ப வருஷமாக நம்மகிட்ட இருக்கிற ஆம்பிளிஃபையர். இந்த ஆம்பிளிஃபையர் இது வந்து கஸ்டமரோட ஆம்பிளிஃபையர் தான். ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபினிஷிங் முடிஞ்சு கொடுத்துடலாம். இதெல்லாம் ரெடி ஆன ஆம்பிளிஃபையர்ஸு எல்லாமே டெலிவரி போயிட்டுருக்கோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம ஆர்டர் ரெடி பண்ணி கொடுக்குறது தான் கஸ்டமருக்கு. இதெல்லாமே அனுப்புகிற ஆம்பிளிஃபையர் எல்லாமே கஸ்டமருக்கு கொடுக்குற ஆம்பிளிஃபையர் தான். இன்னும் நிறைய ஃபீச்சரில் நம்ம ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்று நான் உங்களுக்கு மாடல் சொல்கிறேன். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு சப்வூஃபர் JBL நம்மள்ட்ட இருக்குது. பாக்ஸ்லேயே மாட்டி வச்சுருக்கோம். டியூப் ஒன்று இருக்குது. 2 டைப்ல இருக்குது நம்மள்ட்ட. கஸ்டமர் எது கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம அதை போட்டு ஆடியோ கிளாரிட்டி போட்டு காமிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டு நல்லாயிருக்கும், நம்பி நீங்கள் வாங்கலாம். PCB நல்ல குவாலிட்டி PCB தான். ஐசி போச்சுன்னா அப்படின்னா இது யூஸ் வந்துடும் கிடையாது, சர்வீஸபிள் தான். 4 ஸ்க்ரூ கழட்டிங்கன்னா போதும், அழகாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். நிறையா ப்ராடக்ட் நம்ம இதுலேருந்து கொடுத்துட்ருக்கோம். ஒரு 4 வருஷமாக இந்த ப்ராடக்ட் நான் வச்சுருக்கேன். இதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் அடுத்த அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.